பாமகவில் நிலவும் குழப்பங்களை விரைவில் சரி செய்வேன் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பாமகவில் குழப்பங்கள் நிறைய நடக்கின்றன, அவை அனைத்தும் தற்காலிகமானவைதான் எனவும் தற்போதைய குழப்பங்கள் அனைத்தும் விரைவில் சரி செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். மேலும் உலகத்திலேயே ரொம்ப பிடித்தது எங்கள் அம்மாதான் என்றும் அவர்களுக்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும் எனவும் கூறியவர், என் அம்மா மீது சிறு துரும்பு கூட பட விடமாட்டேன் எனவும் என் மீது அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறது என கூறியுள்ளார். ஏதோ சில குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது, அதெல்லாம் தற்காலிகமான குழப்பங்கள் எல்லாமே சரியாகிடும், சரிப்படுத்திடுவேன். உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும் இப்படியெல்லாம் அபாண்டமான வார்த்தைகள்லாம் அது மட்டும்தான் எனக்கு தாங்க முடியல. இதைத் தொடர்ந்து பாமகவிற்கு நிதியளிக்க QR கோடை அன்புமணி ராமதாஸ் அறிமுகம் செய்தார். கட்சியினர் பாமகவிற்கு எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் நன்கொடை அளிக்கலாம் எனவும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இங்க இது பேர் QR கோடு. இது பாத்தீங்கன்னா QR கோடு இந்த பக்கத்துல. இதுல உங்க போன் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படியே உங்க காசு அதுல போடலாம். அது எடுத்துக்காது, நீங்களே மனசு வச்சு போடணும் இங்க. அதனால ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் நீங்க கொடுக்கறப்போ, தம்பி அண்ணன் அன்புமணி எங்க தலைவர் உங்ககிட்ட 5 ரூபாய் கேட்டாரு, 5 ரூபாய் அதுக்கு மேல அவங்க போன்லயே இந்த ஸ்கேன் பண்ணி அதுல 5 ரூபாய் போட்டுடு தம்பி. தொடர்ந்து பேசிய அவர், நமக்கு இருந்த தடைகள் நேற்றுடன் அகன்றுவிட்டன எனவும் நேற்றுதான் எனக்கு விடுதலை கிடைத்தது, இனி நாம் வேகமாக செயல்பட வேண்டும் எனவும் கூறினார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமக தலைமையிலான கூட்டணிதான் வெற்றி பெறும் என அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக கூறினார்.